எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 19வது ஸ்தோத்திரம். மகாபுத்திர் மகாவீரியோ மகாசக்திர் மகாத்யுதி அனிர்தேசிய ஒபு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரித் ரிது அப்படி சொல்லணுமா? அதை சொல்லும்போது மகாத்ரித் ரிது அப்படி சொல்லணும். மகாபுத்திர் மகாவீரியோ மகாசக்திர் மகாத்யுதி அனிர்தேசிய ஒபு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரித் மகாத்ரித் அப்படி சொல்லணும். அந்த ஸ்லாங்கோட சொல்லணும்னா மகாபுத்திர் மகாவீரியோ மகாசக்திர் மகாத்யுதி அனிர்தேசிய ஒபு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரித் அப்படி சொல்லணும். மகாபுத்திர் மகாவீரியோ மகாசக்திர் மகாத்யுதி அனிர்தேசிய ஒப்பு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரித் அப்படி சொல்லணும். மகாபுத்திர்னா மிகுந்த ஞானமுடையவர். அதான் புத்தி, அமோக புத்தின்றது, மிகப்பெரிய அறிவாளின்றது தான் மகாபுத்திர். மகாவீரிய திறமையானவர். மகாவீரியனா மிகுந்த வீரம் கொண்டவர். வீரியம்ன்றது வேற, வீரம் வேற. வீரம்ன்றது உங்களோட வெறும் உங்களோட வீரத்தை மட்டும் சொல்றது. வீரியம்ன்றது விவேகத்தோடு சேர்ந்த வீரம். விவேகத்தோடு சேர்ந்த வீரத்துக்கு பேர் வீரியம்னு பேர் சான்ஸ்கிரிட்ல. மகாவீரியன்னா விவேகத்தோடு சேர்ந்த வீரம். விவேகம் அந்த அந்த வீரத்தில் வெறும் முட்டாள்தனமான வீரம் இருக்கக்கூடாது. அந்த விவேகம் இருக்கணும். எதை எப்போ எப்படி செய்யணுன்ற அந்த அதுவும் சேர்ந்து இருக்கணும். அந்த இதுதான் அதுதான் மகாபுத்தி மகாவீரியோன்றது. வீரியோன்றதுக்கு அர்த்தம். மகாசக்தி மிகுந்த பலத்தை உடையவர். சக்தி, சக்தினா அளவு கடந்த சக்தியை உடையவர்னு அர்த்தம். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நேரான அதே மீனிங் தான். மகாத்யுதி, மகாத்யுதின்றது மகான்றது மிகப்பெரிய, ஜுதின்னா தேஜஸ், ஒளி. மகாத்யுதின்றது தேஜஸ்னு ஒளி, பிரகாசமானவர்ன்றோம் இல்லையா, அதான் மகாத்யுதின்றது பிரகாசமானவர் அப்படின்னு அர்த்தம். மகாத்யுதி. அடுத்தது அனிர்தேசிய வபு. அது ஒரு நாமம். அனிர்தேசிய வபுன்றது பிரிச்சுக்கணும். நம்ம அ பிளஸ் அ நிர் தேசிய வபு அப்படி பிரிச்சுக்கணும். அனிர்தேசிய வபுன்றத நீங்க அனிர்னா அணின்றது ஈடு இல்லாத, நிர்னா ஈடான, நிர்ங்கிறது ஒரு ஈடானது. நிருங்கிறது அதான் நிகர்ன்றோம் இல்லையா, இதுக்கு நிகர் அதுன்றோம் இல்லையா, அதான் நிகர் தான் நிர், அதான் நிர்ன்றது. நிர்னா ஈடானது, அனிர்னா ஈடு இல்லாதன்னு அர்த்தம். தேசியன்றது ஒளிர்றது, ஒரு பிரைட்னஸ் ஒளிர்றது. தேசியன்றது ஒளிர்றது. வபுன்றது உடல், நம்ம சரீரம். வபுன்றது உடல், சரீரம். நம்ம உடலுக்கு பேரு சரீரம். அபுன்றது ஆத்மா. அதுதான் இங்க நீங்க காரைக்குடி சைட்ல போனீங்கன்னா அபுன்னுவாங்க. அபுன்னா ஆத்மா. ஆத்மானா மனிதனோட உயிரோட உடலோடு கூடிய உயிர் இல்லையா, அதுக்கு பேர் அபுன்னு பேரு. உடலோடு கூடிய உயிருக்கு பேரு அபுன்னு பேரு. வபுன்னா வசீகரம், சாரி, வபுன்னா சரீரம், உடல் மட்டும். அனிர்தேசிய வபு. அதான் அனிர்தேசிய வபுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஈடில்லாத ஒளியை வீசக்கூடிய, ஈடில்லாத ஒளியை வீசக்கூடிய வசீகரமான உடலை உடையவன். வபுன்றது சரீரம் இல்லையா, அந்த நல்ல அந்த மாதிரி திடகாட்டமான உடலை உடையவன் அர்த்தம். அனிர்தேசிய வபுன்றது அந்த மாதிரி சொல்லணும். ஸ்ரீமான்றது ஸ்ரீன்றது மகாலட்சுமி. மகாலட்சுமியோட எப்பயும் மகாலட்சுமியை கூட இருப்பவர், மகாலட்சுமி கூடயே இருப்பவர். ஸ்ரீமான்னா மகாலட்சுமியோட மகாலட்சுமியின் அன்புக்கு பாத்திரமானவர், மகாலட்சுமியின் கணவன் அர்த்தம். அமேயாத்மான்றது அமேயம்ன்றது அறிய முடியாத நிலை. அமேயம்னா அறிய முடியாத நிலை. மேயம்ன்றது அறியறது. அமேயம்னா அறிய முடியாத நிலை. அமேயம் பிளஸ் ஆத்மா. அமேயாத்மான்னா
அறிய முடியாத நிலையிலிருந்து ஆத்மாக்களை வழி நடத்துறார். அவரை எங்க இருக்காருன்னு உங்களை பார்க்க முடியாது, ஏன்னா உங்களை வழி நடத்துறது அவர் தான். அதுதான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இல்லையா. நம்ம சாதாரணமாக சொல்லும்போது கூட சொல்லுவோம், பண்றதெல்லாம் சரியா பண்றேன்னு நினைச்சுட்டு இருக்காத, எல்லாம் பகவான் பார்த்துட்டு இருக்காருன்னு. அதான் அமேயாத்மான்றது. அதான் அறிய முடியாத நிலையில் இருந்து உங்களை வழி நடத்துபவர், நீங்க செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, அதுக்கு சாட்சியா விளங்குபவர் அர்த்தம் அமேயாத்மா. மகாதிக்ருத் மகாதிரிக் மகாதிரி மகாதிக்ருத் மகாதிரிக்ருத்ன்றது மகா அத்ரி கிருத்து அப்படி எடுத்துக்கணும். அதை மூணா பிரிச்சுக்கணும். மகா அத்ரி கிருது அப்படி எடுத்துக்கணும். மகாத்ரி கிருதுன்றத மகா அத்ரி கிருதுன்னு எடுத்துக்கணும். அதில் இது என்ன, மகான்றது வந்து பெரிய, அத்தின்றது வந்து மலை, கிருதுன்றது வந்து தாங்கிறது, தாங்கி நிற்கிறது. அதான் 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 அந்த அந்த இதில் வந்து அத்தி மக மக மந்திரகிரி மந்திரகிரி மலை, மந்திரமலை மேர்மலை, மந்திரமலையும் மேர்மலைன்றது ஒன்று தான். மந்திரமலையை முதுகில் தாங்கினார் இல்லையா, ஆம ஓடி எடுத்து, அது ஒன்று. மகேந்திரகிரியை வந்து கொடையா பிடிச்சார் இல்லையா கையில், அது ஒன்று. ஆக மலையை தாங்கினது ரெண்டு இடத்துல. இது வந்து மகேந்திரகிரியை கடையில் கையில் கொடையா பிடிச்சது. அதே மாதிரி மேருமலை வந்து முதுகில் தாங்கினது. அதான் மகாதிருக்குதுன்னா பெரிய மலையை தாங்கியவர் அப்படின்னு அர்த்தம். மகாதிருக்குதுன்றது அதுதான். ஆக இது முடிஞ்சிருச்சு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எத்தனை 175லேருந்து 182 வரைக்கும், 175லேருந்து 182 வரைக்கும் 8. மகாபுத்திர் 175, நேற்றுக்கு 174 வரைக்கும் பார்த்துருந்தோம். மகாபுத்திர் 175, மகாவீரிய 176, மகாசக்தி 177, மகாயுக்தி 178, அனிர்தேசிய ஒபு 179, ஸ்ரீமான் 180, அமேயாத்மா 181, மகாதிருக்கிருது அது வந்து 182. முதல்ல 182 நாமங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். 182 நாமங்கள் பார்த்துருக்கோம். 182 நாமங்களுக்கும் 19 ஸ்தோத்திரம் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் இருக்கு 81 ஸ்தோத்திரம் இருக்கு. அது இல்லாத பலஸ்ருதின்னு ஒரு 30 இருக்கு. எல்லாம் நம்ம இதை பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இதே மாதிரி பெருமாள் கடைசி வரைக்கும் இந்த அனுகிரகம் பண்ணணும். எல்லாம் பெருமாளுக்கே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். தேங்க்யூ.